இதோட இல்லாம புனிதவதிங்கிற காரைக்கால் அம்மையாரா வாழ்ந்த கதை இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு எப்பவும் இன்னும் திரும்பி வாய்ப்பு தரணும்னு கேட்குறேன். அப்புறம் விப்ரநாதன்கிறவர் என்ன பண்ணார், தொண்டரடி பொடியாழ்வாரா வந்த. அது தவிர அன்னமையாங்கிறவர் அன்னமாச்சாரியாரா வந்த. இது போக இன்னொரு விஷயம், பகவான் எப்பொழுதும் அப்பதான் இல்லை, நம்ம கலியுகத்திலே முத்தையாங்கிற பேரு கொண்டவன் கண்ணதாசனா மாறிட்ட. எப்படி மாறினார்? அவர் துவேஷி, பகவான் துவேஷி. என்ன பகவானை இல்லை இல்லைன்னு இருக்குன்னு சொல்றவனை விட இல்லைன்னு சொல்றவன் ரொம்ப பெருமாள்கிட்ட நெருக்கமா இருக்கும். யாரடா பிடிக்கும்? மகாபாரதத்துல கிருஷ்ணன் கேட்ட சகுனிக்கு தான் முதல்ல அந்த ஒரு மரியாதையை தரணும்னு சொன்னவர் கண்ணன். ஏன்னா சதா ராமநாம தாரகம் சதா பஜோரே, ராமநாம தாரகம் சதா பஜோரே, சதா பஜோரே சதா ஜபோரே, சதா பஜோரே சதா ஜபோரே, ராமநாம தாரகம் சதா பஜோரே. ஏவன் இல்லை இல்லைன்னு சொல்றவன் தான் எப்ப பார் பெருமாள் நாமத்தை கேட்டுட்டே இருப்பான். அந்த மாதிரி இந்த முத்தையாங்கிறவர் 9 குழந்தைகளுக்கு கடைசியா பிறந்து 6 அண்ணா 3 அக்கா அந்த மாதிரி இதுல பிறந்தவர். எப்பவுமே பகவான் துவேஷம். அந்த மாதிரி துவேஷம் பண்ணிட்டே இருக்கும்போது இன்னும் எப்படி பண்ணுவான்னா, காஞ்சிபுரத்துல நம்ம சங்கர மடத்துக்கு மாதிரி காஞ்சி மகாபரிவாள்னா இருக்கிற தருணம். அதுக்கு எழுத்தாப்புலே கடவுள் இல்லை பிரச்சாரம் பண்ற கண்ணதாசன் பேர் கண்ணதாசன் இல்லை, முத்தையா தான். அப்படி எல்லாம் போட்டிருந்தாங்க. இதை ஆரூர் தாஸுங்கிறவர் சினிமா ரைட்டர். அவர் சொன்ன, அவர் என்ன பண்ண, இது மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் காஞ்சிபுரம் தாண்டி அப்படி போகும்போது கார் ஆக்சிடென்ட். கண்ணதாசன் ஃபுல்லா அடிபட்டு டாக்டர் இனிமே அவ்வளவுதான் சொல்ற சொல்லிடுங்க அப்படிதான். இவருக்கு மனசாரு அந்த ஆரூர் தாஸுக்கு மனசு ஒருத்தருக்கு மகாபெரிவாளை நிந்தனை பண்ணதுனாலையோ அப்படிங்கிற ஒரு மனசாட்சி ஊற்றி வர சுவாமி அன்னைக்கு மகாபெரிவா மௌன விரதம். அப்படி ஆசீர்வாதம் பண்ணி வச்சு இவருக்கு அங்க போன அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த கண்ணதாசன் நெத்தியில இருக்கிறதுக்கு கூட பயம். ஏன்னா அவங்க கத்திட்டானா என்ன பண்றது, இருந்தாலும் பரவாயில்ல வந்த பாவம் வரட்டுன்னு நெத்தியில இட்டா தலைமாட்டு கடையில வச்சுட்டேன். கொஞ்சமா ஒரு உடம்புல சேஞ்ச். டாக்டர்களை விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது நம்ம மெய்ஞானம். சரியா? அது அவ்வளவு பெரிய விஷயம். நீங்க வேல்மாறல் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான வேல்மாறல் எல்லாம் நம்ம ஸ்லோகங்களுக்கும் நம்ம நரம்புகளுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. அதனாலதான் பெரியவா அந்த காலத்துல வச்சார். முத்தை தருபத்தி திருநகையா திக்கு சக்தி சரணம் அப்படி போடுவார். அப்படியே நம்ம எமோஷனல் ஆகி அதை பாடும்போது மொத்த உடம்பும் சீராயிடும். வியாதி எங்கிறது வரும் அதேதான். அது போல இவர் இந்த மாதிரி விட்டுட்டு அவர்கிட்ட ஒரு மாற்றம் வந்தது. 2 நாள்ல கண்ணை திறக்கிற டாக்டரே ஆச்சு மிராக்கள் அப்படிங்கிற மனுஷனால முடியாது, தெய்வத்தால முடியாதுன்னு கிடையவே கிடையாது. திருவள்ளுவர் சொன்னாரே தவிர உண்மையா தெய்வத்தால் ஆகாது எந்த கிடையாது. மனுஷன் முயற்சி இல்லை, தெய்வத்தால்தான். அப்படி முயற்சி ஆரம்பிச்சுன்னா அவர் புரிஞ்சு போயிடுத்து, உள்ள ரசாயன மாற்றம் வந்துடுத்து. உடனே பார்த்த அவர் டிஸ்சார்ஜ் ஆகி முதல்ல வந்த மாதிரி விழுந்தான். மகாபெரிவா அணைச்சிங்கண்டா அவனுக்கு மனமொழியாளி ஆசீர்வாதமும் ஞானத்தையும் கொடுத்தார். அதனால அன்னைக்கு வரைக்கும் முத்தையான பேர் பெற்றிருந்தவன் கண்ணதாசன்ற பேரோட புகழோட ஒருத்தரோட பர்சனல் லைஃப்குள்ள எல்லாம் போகக்கூடாது. அவன் இப்படி அவர் 5 கொண்டாட்டி கட்டிட 10 கொண்டாட்டி அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அவரே அர்த்தமுள்ள இந்த மாதிரி எடுத்தார். அவர் என்ன சொன்ன, என் வாழ்க்கையை பின்பற்றாதீங்க, என் வார்த்தைகளை பின்பற்றுங்கள். என்ன அருமையான வார்த்தை, என் வாழ்க்கையை பின்பற்றாதீங்க. அவர் அதை நம்ம உள்ள போகக்கூடாது. உடனே அவர் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு குளத்துல நம்ம தண்ணி குடிக்கணும்னு நினைச்சோம்னா குளத்துக்கடியில் இருக்க நீங்க வண்டலை என்னைக்காவது பார்த்தீங்கன்னா தண்ணியே குடிக்க மாட்டோம். அதுல இருக்க தண்ணி அது நமக்கு தாகம் தீர்க்கிறத அதோட நிறுத்தி. அது மாதிரி கண்ணதாசன் மாறின எக்கச்சக்கமான கண்ணன் படம். எதுல எப்படியாவது ஒரு கண்ணனை ஒரு படத்துல ஒருவரையாவது கொஞ்சம் வச்சுருக்காங்க. முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம்,
மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். இங்க மூடன் சொன்னது அவரை தான் சொல்லிக்கிறேன். மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம். சன்னிதானம் கண்ணன் சன்னிதானம், சன்னிதானம். கண்ணன் வந்தா இங்கே கண்ணன் வந்தா, ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தா, கண்ணன் வந்தா, கண்ணன் வந்தா. அப்படி முத்தையான்று இருக்கிற கண்ணதாசனா இந்த கலியுகத்துல கூட மாற்றம் தர முடியும்னா அந்த சக்தி நம்ம பகவானுக்கு இருக்கு. சரி, அதுக்கேற்ற ஒரு தனம் நமக்கு இருக்கும் இல்லையா? நமக்கு அந்த ஞானம் வரணும்னா நமக்கு எல்லாருமே அப்படி முன்ஜென்ம, அதாவது ஒரு இந்திரத்தியமன்கிறவன் வந்து பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த முனிவர் வர இந்த உட்காரன் தலையாட்டிட்டா, நீ யானையா போடான்னு கஜேந்திர யானையா வந்துட்டா. அதே ஞானத்துல இருந்தான், பெருமாளோட சம்பந்தமான ஞானத்திலேயே இருந்ததுனால அந்த புஷ்பத்தை தூக்கினோடனே முதல்ல காலை பிடிச்சோடனே ஆதி மூலமே கூப்பிட்டான். ஆதி மூலம் என்றழைத்த கண்ணாணி வரா, அப்படி கூப்பிடா வந்துட்ட. நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்கா? நமக்கு அந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கா? நமக்கு அந்த மாதிரி பக்தி இருக்கா? வரும். எப்ப வரும்? கண்ணாவும் சந்நிதியில் நானும் இடம் பெற வேண்டும், கருணையுடன் எனக்கு அருள்வாய். காலடியில் நான் இருக்க, காலமெல்லாம் பொழுதிருக்க, தகுதியை எந்தனுக்கு அருள்வாய். கற்பூரம் சுற்றியது தட்டோடு, காட்டியது முன்னுருவை கண்ணா. எந்தது கற்பூரம் எதுவுமே மிச்சமில்லை, தெரிந்தது தேவையான தகுதி, தெரிந்தது தேவையான தகுதி. அந்த மாதிரி ஒரு தகுதியை வந்து நாம வந்து வளர்த்துக்கணும். நம்மளால முடியும், எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். உங்களுக்கு சர்வம் சிவமயம், சர்வம் ஓம் சக்திமயம், சர்வம் முருகன். நாம் என்ன உங்களுக்கு மனசுல கடவுள்னு மனசுல படுறது அத்தனையும் அவனுக்கே அர்ப்பணம் பண்ணிட்டு உங்க டியூட்டி என்னவோ அதை நீங்க பண்ணையானா தப்புன்னு சுவாமி என்ன பண்ணுவார்? ஓடி வந்து இந்த சிறத்தை யாருக்கு வேணா எந்த மாற்றத்துல வேணாலும் நம்மளை கொண்டு வந்து நிற்பார். 7 வருஷம் முன்னால லலிதா சகஸ் அபாயமால போயிட்டுமே. லலிதா சகஸ்நாமம்னா என்னன்னு தெரியாது எனக்கு. 7 வருஷம் முன்னால பகவான் இன்னைக்கு ஏற்படுத்தி ஒரு ஞான விநாயகர் கோயில வந்து உட்கார வச்சு ஒரு உபன்யாசம் மாதிரி ஒண்ணு பண்ண வச்சே அப்படின்னா மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரு? சாட்சாத் இறைவனை தவிர வேற யாரால இருக்க முடியும்? இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுக்குறோம். இன்னைக்கு ஒரு 10 பேர் மாமி இந்த புகழ் உஷாரணியா இருக்கும்போது எந்த மரியாதையும் இல்லை. இந்த சரீரத்துக்கு எந்த மரியாதையும் கிடையாது, தெரியவே தெரியாது. குருமாமின்னு வரும்போது அம்பத்தூர்ல பாரசத்திரி ஒரு 10 பேருக்கு எடுத்துட்டாலே ஒரு மாமின்னாலே அந்த மரியாதை யாரு? என்னால வந்ததா? பெருமாளால வந்து. ஆகையினால இந்த மாற்றங்கள் யாருக்கு வேணா எது வேணா நிகழும். நம்ம பக்கத்துல ஏதாவது குழந்தைகள் கொஞ்சம் வேற மாதிரி நடந்துட்டா, புத்தி கோளாறுபடியாக நடந்துட்டா, இல்ல ஏதோ ஒரு தண்ணியோ மற்ற விஷயங்கள்ல வஸ்துக்கள் மேல ஆசை வச்சு பாடமாறி போயிருந்தா தயவு செய்து மனசாலேயோ வாக்காலேயோ அவனை அது உருப்படவே உருப்பட. அவன் குழந்தை தானே, அவ குழந்தை தானே, ஐயோ அவனை அந்த அடியில் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அது தேவை மாமி அதுக்கிட்ட ஐயோ நீங்க அதோட யோசிச்சிருக்காங்க. அது இன்னைக்குமே தேவை. அந்த பொண்ணு ஐயோ அது வாயாயமா ஆளவே முடியாது. இது மாதிரி நிந்தனை பண்ணாது, மனசால கூட தூஷணை பண்ணாதீங்க. மனசால பகவான் கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணணும்? இவன் வந்து ஒரு அன்னமையா அன்னமாச்சாரியார் ஆனது போல, ஒரு லீலா பிந்து மன்னன் லீலா சுகர் ஆனது போல, ஏன் ஒரு புண்டலிகனா வந்து ஹரிதாசர் ஆனது போல அந்த குழந்தையும் ஏதாவது ஒரு இடத்துல நல்லபடியா மாற்றி அவனுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்துடா சுவாமி
நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணுமே தவிர ஒரு காலத்திலையும் எந்த குழந்தைகளையும் நீங்க நிந்தனை பண்ணாதையோ, எந்த சரத்துல வேணாலும் சுவாமி யார வேணாலும் மாத்துற, எப்படி வேணாலும் மாத்துற. இந்த க்ஷணம் நம்ம கையில கிடையாது. அவன் தான் நம்மளை டேக் ஓவர் பண்ணிப்பான்னு சொல்லி இந்த அருமையான இந்த மாழை பொழுதுல எனக்கு தெரிஞ்ச மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொன்ன மாதிரி நானே நினைக்கிறேன். இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் நான் இந்த தருணத்துல மனமாற நான் நன்றியை செஞ்சுக்கிறேன். விமோசனை குறையதாக இருந்திருந்தால் அது என்னோட பிள்ளைன்னு நினைச்சுக்கோங்க. நிறைய இருந்ததுன்னா அது என் குருநாதர் கொடுத்த கிருப்பையும் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பாட்டோட நம்ம இந்த பஜனையோட முடிச்சுடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெயதேவர் சக்கரமும் இன்னும் இருக்கு. திரும்பி எனக்கு இந்த வாய்ப்பு இந்த மகளிர் அணி எல்லாம் சேர்ந்துட்டு மாமி ஏதோ மொத்தமாக நல்லா சொல்லலாம், கொஞ்சமாக நல்லா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா திரும்பி ஆழ்வார் சரித்திரம் 12 ஆழ்வார் சரித்திரத்தையும் முக்கியமான நாயன்மார்கள் சரித்திரத்தையும் இன்னும் நிறைய விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்துட்டேன்னா எனக்கும் கொஞ்சம் ஞானம் விருத்தி ஆகும்னு சொல்லிக்கிட்டு இந்த சபையில் நான் எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப என்னைக்குமே எனக்கு பாகவதானி எல்லாரும் அவச்சாரங்கள்லாம் பொறுத்துக்கணும்னா நான் உங்களுக்கு கேட்கிறேன். அருமையான ஸ்பீச் மாமி. ஒரு சொற்பொழிவுனா எப்படி இருக்கணுமோ அந்த இலக்கணத்தோட ரொம்ப அற்புதமா இருந்தது மாமி. நான் சிவானந்த விஜயலட்சுமி, சரஸ்வதி ராமநாதன் எல்லாம் சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கேன். அதுக்கு ஈக்குவலா அவங்களோடது அந்த ஹியூமர் எல்லாமே இருந்தது மாமி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பெருசா வளரணும் மாமி. ஞான விநாயகர் தான் உங்களுக்கு துணை நிக்கணும். ஃபர்ஸ்ட் ஞான விநாயகர் கோவில் ஊருக்கு வந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு நிமிஷம், இந்த ஊருக்கு வந்து நான் பஜனைன்னு எனக்கு தெரியும், ஸ்லோகம் தெரியும்னு முதல்ல சொன்னது இந்திரா கிட்ட. அது இன்னைக்கு விருட்சமாகி எங்க அதே மாதிரி இந்த உபன்யாசம்னு நான் பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியும். ஆனால் ஒரு கோவிலில் உட்காந்தெல்லாம் அவளுக்கு சொல்லுவேன். அவகிட்ட முதல்ல சொன்னேன் இது மாதிரி ஒரு ஆசை எனக்கு அப்படின்னு. அதனால இதுக்கும் முதல்ல இது எங்க இந்திராதான். நிறைய நீங்க கூப்பிடணும். ஏன்னா இதுக்கெல்லாம் மாமி உங்க திறமைக்கு தன்னால வளர்ந்துருவீங்க மாமி. இல்ல குழந்தை இந்த குறிப்பெல்லாம் எடுக்கும் பொழுது எனக்கும் நிறைய ஞானம், உங்களால ஞானம் பெற்றேன்னு தான் சொல்றேன். உங்களால நாங்க ஞானம் பெற்றோம்.